ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. அமெரிக்கால இருக்கிற எந்த விதமான குற்றங்களுமே செய்யாத சட்ட ஒழுங்கு கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற 6 நபர்கள் ஒரு மிகப்பெரிய கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் ராபரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ண அவங்களுக்கு ராபரி பண்ண அனுபவம் இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இல்ல ராபரி படமாவது பாத்துருக்காங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அப்படி இருக்கப்ப இவங்க எந்த தைரியத்துல ஒரு மிகப்பெரிய கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல ராபரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அப்படி முடிவு பண்ணதோட மட்டும் இல்லாம எப்படி ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி அந்த ஒரு கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல இருந்து ராபரி பண்ணாங்க. அப்படி ராபரி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க லைஃப்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காவும் த்ரில்லிங்காவும் இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போலாம். Facebook and WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மணி வேணும்னா எங்க போய் வித்ட்ரால் பண்ணுவோம்? பேங்க்ல போய் வித்ட்ரால் பண்ணுவோம். ஆனா பேங்க்குக்கே மணி வேணும் அப்படின்னா அவங்க எங்க போய் வித்ட்ரால் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா அதற்கான பதில் நம்மள பல பேருக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பணத்தை அச்சிட்டுருவாங்க. அப்படி அச்சிட்டதுக்கு அப்புறம் டைரக்டா பேங்க்குக்கு அனுப்பவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பணத்தை அச்சிட்டதுக்கு அப்புறம் மொத்த பணத்தையும் ஏதாச்சும் பிரைவேட் ஆர்கனைசேஷன் இல்லனா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு அனுப்பிடுவாங்க. அதாவது ஆத்தரைஸ்டு மணி டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு அனுப்புவாங்க. அவங்க தான் அந்த மணி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிட்டு ஒவ்வொரு பேங்க்குக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா நம்ம ஊர்ல இருக்க எல்லா ஏடிஎம்க்கும் ஒரே ஒரு கம்பெனி சார்ந்த வண்டி தானே வந்து மணியை போட்டு போவாங்க. சோ அந்த கம்பெனி தான் கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்னே சொல்லலாம். அந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல தான் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மணியை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான் டன்பர் ஆர்மர்ட்ன்ற கம்பெனி. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கு. சோ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க எல்லா பேங்க்குக்குமே இங்க இருந்தா மணி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகவே செய்யுது. இந்த கம்பெனில மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன்ஸ் ஆஃப் மணி ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் எக்கச்சக்கமான ட்ரக்ஸ் இங்க வந்து மணியை எடுத்துட்டு போகும். அப்படி எடுத்துட்டு போற அந்த ட்ரக்கும் பாத்தீங்கன்னா ஆர்மர்டு ட்ரக்கா தான் இருக்கும். ஏன் அந்த ட்ரக்கை ஓட்டுற டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட கன்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா மணி எடுத்துட்டு போறாங்க இல்லையா, பாதுகாப்பா அதை கொண்டு போகணும் இல்லையா, அதனாலே அவங்ககிட்ட கன்ஸ் இருக்கும். ஆனா என்னதான் இவ்வளவு மணி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல இருந்து ஒவ்வொரு நாளும் வெளியே போனாலும் $100 மில்லியன் டெய்லி டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் அங்க பேங்க்ல இருக்க அளவுக்கு பயங்கரமான பாதுகாப்பு இருக்குமான்னு கேட்டா அந்த அளவுக்கு பெருசா பாதுகாப்புலாம் இருக்காது. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா பேங்க்ன்றது ஒரு பப்ளிக் பிளேஸ் இல்லையா, அங்க மக்கள் யார் வேணாலும் உள்ள வரலாம் வெளியே போகலாம் இல்லையா. சோ பேங்க்ல இருக்க மணியை பாதுகாப்பா வைக்கணும்னா அங்க அளவுக்கு அதிகமான செக்யூரிட்டியும் தேவை இல்லையா, அதனாலதான் பேங்க்ல செக்யூரிட்டி அதிகமா இருக்கும். ஆனா இந்த ஒரு கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் ஒரு பிரைவேட் பிளேஸ்னால அங்க அவ்வளவு சீக்கிரமாலாம் யாராலையும் உள்ள போயிட முடியாது. ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கினா மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. சோ மனிதர்கள் பெருசா அந்த அளவுக்கு உள்ள வரல அப்படின்னாலே அங்க பெருசா செக்யூரிட்டியும் தேவைப்படாது இல்லையா, அதனாலதான் இங்க செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெஸ்ஸா இருக்கும். சோ இந்த ஒரு விஷயத்தை தான் யூஸ் பண்ணி இங்க இருந்து மணியை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிளான் போறாரு. அவர் யாரு எப்படி பிளான் போறாரு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கை பத்திய ஸ்மால் டூரை நம்ம பாத்துடலாம். அப்பதான் உங்களுக்கு கதையும் ஈஸியா புரியும். இந்த பில்டிங்க்கு வெளியே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மெட்டல் கேட் இருக்கும். அந்த கேட் வழியா தான் மணியை ஏத்திட்டு வர ட்ரக் உள்ள வரவும் செய்யும், வெளியே போகவும் செய்யும். அதுக்கடுத்து சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டோர் இருக்கும். அந்த டோர் வழியா தான் எம்ப்ளாய்ஸ் எல்லாருமே உள்ள போயிட்டு வெளியே வரவும் செய்வாங்க. அப்படி உள்ள போற எம்ப்ளாய்ஸ் உள்ள போன உடனே ஒரு ஹால்வேவை ரீச் பண்ணுவாங்க. அந்த ஹால்வேல ஃபர்ஸ்ட் இருக்க ரூம் கார்ட் ரூம்னு சொல்லலாம், இல்லனா லஞ்ச் ரூம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ரூம்ல தான் மேக்ஸிமம் கார்ட்ஸ் உட்கார்ந்து சாப்பிடவே செய்வாங்க. அந்த ரூம்குள்ளேயே பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்மால் ரூம் இருக்கும். அந்த ரூம் மானிட்டர் ரூம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ரூம்குள்ள தான் இந்த பில்டிங் எல்லாத்தையும் கண்காணிக்கிற சிசிடிவி கேமரா இருக்கு பாத்தீங்களா, அதை டிஸ்ப்ளே பண்ற மானிட்டர்ஸ் இருக்கும். இந்த பில்டிங் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஓவராலா 25 கேமராஸ் இருக்கு. அதுல ஒரு கேமரா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரக் உள்ள வந்துட்டு வெளியில போற கேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேட்டுக்கு வெளியிலேயே மாட்டப்பட்டிருக்கும். மற்ற 24 கேமராவும் பில்டிங் உள்ளதா இருக்கும். இந்த 25 கேமராஸோட ஃபுட்டேஜ் பாக்குறதுக்கு அந்த மானிட்டர் ரூம்ல மொத்தமே 4 ஸ்கிரீன் தான் இருக்கும். அந்த 4 ஸ்கிரீனுமே இந்த 25 கேமராஸ் ஃபுட்டேஜ் ஒரே நேரத்துல காட்டுமான்னு கேட்டாம் அதுவும் கிடையாது. அது சைக்கிளிக் முறையில மாத்தி தான் காமிச்சிட்டே இருக்கும். என்னடா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, நம்ம ஊர்ல இருக்க கடையிலேயே ஒரே ஸ்கிரீன்லயே 20 கேமராஸ் பாக்கக்கூடிய ஸ்பெசிலிட்டி எல்லாம் வந்துருச்சேடா, அப்புறம் ஏன்டா அங்க மட்டும் 4 ஸ்கிரீன்ல 25 கேமரா ஃபுட்டேஜ் காட்ட முடியல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த காலகட்டம் இந்த காலகட்டம் கிடையாது. இது 1997 காலகட்டம். சோ 1997 காலகட்டத்துல சிசிடிவி கேமரா இருக்கதே பெரிய விஷயம் இல்லையா. அப்படி இருக்கிறப்ப ஒரே ஸ்கிரீன்ல கிட்டத்தட்ட 25 கேமரா ஃபுட்டேஜ் கொண்டு வரக்கூடிய ஸ்பெசிலிட்டி அந்த காலகட்டத்தில் கிடையாது. அதனாலதான் சைக்கிளிக் முறையில இந்த 25 கேமரா ஃபுட்டேஜும் அந்த 4 ஸ்கிரீன்ல மாறி தெரிஞ்சுட்டே இருக்கும். இந்த மானிட்டர் ரூம்ல இருந்து வெளியில வந்து ஹால்வேல நடந்து போனா ஒரு வால்ட் ரூம் வரும். அந்த வால்ட் ரூம் ஓபன் பண்ணி உள்ள போனா சூப்பர்வைசர் ரூம் வரும். அந்த சூப்பர்வைசர் ரூம்ல ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல சூப்பர்வைசர் எப்பயுமே உட்கார்ந்துட்டு இருப்பாப்ல. அண்ட் அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ் பாக்குற 2 பேர் எப்பயுமே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் மணி உள்ள வந்துட்டு வெளியே போகுது இல்லையா, அதோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக 2 அக்கவுண்ட்ஸ் எப்பயுமே அங்க இருப்பாங்க. அண்ட் இந்த வால்ட் ரூம்ல சூப்பர்வைசர் ரூமை தாண்டி போனோம் அப்படின்னா மெயின் வால்ட் வரும். அந்த மெயின் வால்ட்டோட டோர் பாத்தீங்கன்னா பயங்கர திக்கான ஸ்டீலால உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த டோரை பிரேக் பண்றதுன்றது இம்பாசிபிளான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலே ராபரி அப்படின்ற ஒண்ணு நடக்கிறதுக்கு இங்க பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்க ராபரி நடக்கிறதுக்கு பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா ஒரு ராபரால பேங்க போய் ராபரி பண்றதுன்றது ஓரளவுக்கு பாசிபிளான விஷயம் தான். ஏன்னா ஒரு ராபர்
ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் மாதிரி ஈஸியா பேங்க்குள்ள போயிட்டு அங்க இருக்க எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணிட்டு வந்து அந்த பேங்கோட ப்ளூ பிரிண்டே அவனால கண்டுபிடிச்ச முடியும் இல்லையா. ஆனா இந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல அவ்வளவு ஈஸியா யாராலையும் உள்ள போக முடியாது இல்லையா. அப்படி இருக்கப்ப ப்ளூ பிரிண்ட் யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை இல்லையா. அதனாலே ராபரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் அங்க இருந்த எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அன்டில் இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும். எஸ், வெளியில இருந்தா யாராலையும் உள்ள வர முடியாது. ஆனா இந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்லயே வேலை பார்க்கிற ஒருத்தனால இந்த பில்டிங்கை பத்திய கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. அப்படித்தான் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டா அவனுடைய பேர் தான் ஆலன் பேஸ். இந்த ஆலன் பேஸ பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவன் பினான்சியலா ரொம்ப கஷ்டப்படுற பிலோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி வாழ்ந்துட்டு இருந்த அவனோட கண்ணுக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் பணம் அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு பரிமாறத பார்த்துட்டே இருக்கிறப்ப அவனோட மனசு அலைபாய ஆரம்பிக்குது. என்னடா அது இவ்வளவு காசு தினமும் நம்மளோட கண்ணுல பட்டுட்டே இருக்கு. அப்படி இருந்தும் நம்மளால அந்த காசு அனுபவிக்கவே முடியல. வீட்டுக்கு போனா நம்ம கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையவே ஓட்டிட்டு இருக்கோம். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு வாழாமே இருக்கலாம். அதுக்கு பேசாம ஒரே தான் நம்ம இங்க இருக்கிற பணத்தை அடிச்சுட்டு போயிட்டு அப்படின்னா ஜம்முன்னு நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அப்படி முடிவு பண்ற அவன் அந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல என்ன பொறுப்புல இருக்கான் அப்படின்னா டெய்லி அந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு எக்கச்சக்கமான ட்ரக்ஸ் வந்துட்டு பணத்தை எடுத்துட்டு போகும் இல்லையா. அப்படி வந்துட்டு போற ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ற வேலையில தான் அவன் இருக்கான். அதாவது பணம் எடுக்க வர ட்ரக்கை கம்ப்ளீட்டா செக் பண்றது, அங்க எல்லாமே கரெக்டா இருக்கா, டிரைவர் கரெக்டான டிரைவர் தான் வந்திருக்கானா அப்படின்ற விஷயங்களை கரெக்டா பார்த்து இன்ஃபார்ம் பண்றது அவனோட வேலையாவே இருந்திருக்கு. சோ அதனால இந்த ஆலன் பேஸ்ட் எப்பயுமே பார்த்தா கன் இருக்கவும் செய்யும், வாக்கி டாக்கி இருக்கவே செய்யும். இந்த ரெண்டு அவனோட கையில இருக்கிறதுனால அவனுக்கு கன்னை யூஸ் பண்ணவும் தெரியும், அதே நேரத்துல கம்யூனிகேஷனுக்கு வாக்கி டாக்கி யூஸ் பண்ணவும் நல்லாவே தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் கிடையாது, இந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல எந்தெந்த இடத்துல என்னென்ன ரூம் இருக்கு, எந்தெந்த இடத்துல கேமராஸ் இருக்கு, அண்ட் முக்கியமா வால்ட் ரூம் எங்க இருக்குன்ற எல்லா டீடைலுமே இந்த ஆலன் பேஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோ இவ்வளவு விஷயம் தெரிஞ்சாலே கண்டிப்பா நம்ம ராபரி ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் முடிவு பண்றான். ஆனா என்னத்தை தான் முடிவு பண்ணாலும் இந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல கிட்டத்தட்ட 25 சிசிடிவி கேமராஸ் இருக்கு இல்லையா. சோ அந்த 25 சிசிடிவி கேமராக்கு தெரியாம எப்படி போய் ராபரி பண்ண போறோம் அப்படின்றதான் இப்போதைக்கு அவனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டாஸ்கா இருக்கு. சோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப அந்த பில்டிங்ல இருக்கிற மானிட்டர் ரூம்ல வேலை பார்க்குற ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கார்டு ஒரு பெண்மணியா இருக்காங்க. சோ அந்த ஒரு பெண்மணியை நம்ம லவ் பண்ணி அவளை நம்ம வலைக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சிசிடிவி கேமராஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் கெட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட பேசி பழகுற மாதிரி பழகி கடைசியில் அந்த பொண்ணை லவ் பண்ணவும் வச்சிடறான். அப்படி லவ் பண்ண வச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற சிசிடிவி கேமராஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸையும் கெட் பண்ணிக்கிறான். அதாவது அந்த மானிட்டர் ரூம்ல மொத்தம் 4 ஸ்கிரீன் இருக்கு. அந்த 4 ஸ்கிரீன்ல 25 சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜும் சைக்கிளிக் முறையில மாறி மாறி இவ்வளவு செகண்ட்ஸ் டிஸ்ப்ளே ஆகுன்ற டீடைலை கெட் பண்ணிடுறான். அதுவும் சும்மாலாம் கெட் பண்ணல, ஒரு சிசிடிவி கேமராவை எடுத்தா அந்த சிசிடிவி கேமரா எவ்வளவு செகண்ட்ஸ் இல்லாட்டா எவ்வளவு நிமிஷம் டிஸ்ப்ளே ஆகும், அப்படி டிஸ்ப்ளே ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு நிமிஷம் பிளாங்கா டிஸ்ப்ளே ஆகாம இருக்கும் அப்படின்ற டீடைலை கெட் பண்றான். அப்படி கெட் பண்றது மூலமா அந்த பிளாங்கா இருக்கிற டைமிங் இருக்கு பாத்தீங்களா, அதாவது மானிட்டர்ல தெரியாத டைமிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைமிங்ல அந்த சிசிடிவி கேமராவை கிராஸ் பண்ணி போனா அந்த மானிட்டர் ரூம்ல இருக்கிற செக்யூரிட்டி கார்டெல்லாம் மானிட்டர் பண்ண முடியாது இல்லையா. சோ அப்ப ஈஸியா ராபரி பண்ணிட முடியும் இல்லையா. அந்த ஒரு டீடைல் தான் பாத்தீங்கன்னா அந்த மானிட்டர் ரூம்ல வேலை பார்க்குற அந்த பெண்மணிட்ட இருந்து கெட் பண்ணிடுறான். அந்த பெண்மணியோட பேர் தான் டாமிகோ கேன்ஸ். சோ இந்த ஒரு டீடைலை கெட் பண்ண உடனே அடுத்து நம்ம பண்ண வேண்டிய முதல் வேலை நம்மளுக்கான டீமை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றோம். அப்படி முடிவு பண்ண உடனே நம்ம உருவாக்குற டீம் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸா இருக்கான். ஏன்னா வெளியில இருந்து தெரியாத ஒருத்தனை தன்னோட டீமுக்குள்ள கொண்டு வந்தா அவனை அந்த அளவுக்கு பெருசா நம்ப முடியாது இல்லையா. சோ அதனாலே நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கணும் தான் நம்ம டீமுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவன் சூஸ் பண்ணது அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டான யூஜின் ஹில் அப்படின்ற ஒருத்தனா தான் இருக்கான். இந்த யூஜின் ஹில் பார்த்தா சின்ன வயசுல இருந்து ஆலன் கூட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்கான். சோ அதனாலே அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு அவனை ஃபர்ஸ்ட் ஆளா டீமுக்குள்ள கொண்டு வர்றான். அதுக்கு அடுத்து 2 பேரும் அவனோட டீமுக்குள்ள கொண்டு வரான். அதுல முதல் ஒருத்தனோட பேரு ஃப்ரெட்டி, ரெண்டாவது ஒருத்தனோட பேரு டெர்ரி பிரவுன். இந்த 2 பேருமே பார்த்தா இந்த ஆலன் கூட இந்த மணி டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல ரொம்ப க்ளோஸா பழகுனவங்களா இருந்திருக்காங்க. அவங்களும் பார்த்தா செக்யூரிட்டி கார்டா தான் இருக்காங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன யூஜின் இருக்கான் பாத்தீங்களா, க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், அவனும் பார்த்தா செக்யூரிட்டி கார்டா தான் இருக்கான். சோ இந்த 3 பேரையும் பார்த்தா ஆலன் தன்னோட டீமுக்குள்ள கொண்டு வந்தா. அப்படி கொண்டு வந்த இந்த 3 பேரோட சேர்த்து ஆலன் நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 பேருமே செக்யூரிட்டி கார்டா தான் இருக்காங்க. சோ அதனால இந்த 4 பேருக்குமே வெப்பன்ஸ் யூஸ் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியும். அதே நேரத்துல எதிர்த்தாப்புல ஒருத்தன் வந்தா அப்படின்னா அவனை அடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு பலமும் இருக்கு. சோ ஒன்ஸ் டீமை ஃபார்ம் பண்ண உடனே அந்த 3 பேர்ட்டையும் பார்த்தா ஆலன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கான நாளை ஃபிக்ஸ் பண்றான். அப்படி ஃபிக்ஸ் பண்ற அந்த ஒரு டைம்ல அந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல மானிட்டர் ரூம்ல வேலை பார்த்துட்டு இருந்த அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பார்த்தா திடீர்னு அந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தா ஆலனுக்கு பக்கு நடிச்சிருது. என்னடா அது எதுக்குடா எவ்வளவு போய் வேலையை விட்டு தூக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனில போய் கேட்கறான். அப்படி கேட்கறப்பதான் அவனுக்கே தெரிய வருது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவனோட கில்லாடியா இருந்திருக்கா அப்படின்றது. ஏன்னா அந்த சிசிடிவி கேமராவோட மானிட்டரை பாக்குறதுனா அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட வேலையாவும். சோ அதனாலே அவளுக்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல சிசிடிவி கேமரா கவர் பண்ணுது, எந்தெந்த இடத்துல பிளாங்க் ஸ்பாட் இருக்குன்றது நல்லா தெரிஞ்சு வச்சிருந்திருக்கா. சோ அது தெரிஞ்சதுனால ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி கேமரா இல்லாத பிளாங்கான இடத்துல கேஸ் இருக்கிற ஒரு பைய இருந்திருக்கு. அந்த பையை யாருக்குமே தெரியாம அவ அலைக்கா நகட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டாலாம். சோ இந்த ஒரு விஷயத்தை கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே ஆலனோட கேர்ள் ஃப்ரெண்ட வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆலனுக்கு ஒரு மிகப்பெரிய இடியாதான் அமையுது. ஏன்னா இந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆலனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றது அந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சோ அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா அப்படின்னா அதுல இவனுக்கு ஈடுபாடு இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் ஆல்ரெடி அந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு பொண்ணு இப்போ போயிட்டா அப்படின்னா
அந்த மானிட்டர் ரூமுக்கு புதுசா ஒரு செக்யூரிட்டி கார்டு வருவாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு முன்னால எவ்வளவு தூரம் கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தெரியாது. சோ அவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சிசிடிவி கேமரால படாம போன மட்டும் தான் ராபரி பண்ணவும் முடியும் இல்லையா. சோ அதனால அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட வேலையை விட்டு தூக்குனது உனக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலா அமையுது. அதனாலே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வேகமா ராபரி பண்ண முடியுமோ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அப்படி முடிவு பண்ண உடனே அவனோட டீம் மெம்பர்ஸ் 3 பேர் காயம்பதுல அந்த 3 பேர் ஒரே இடத்துல கேதர் பண்ண வைக்கிறான். அப்படி கேதர் பண்ண வைக்கிற இடம் கார் பார்க்கிங் பிளேஸா இருக்கு. அந்த கார் பார்க்கிங் பிளேஸ்ல இருக்கிற தரையிலேயே பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கை பத்தின கம்ப்ளீட் மேப் அவன் வரைஞ்சு இந்த ரூம் இங்க இருக்கும், நம்ம இந்த மாதிரி உள்ள போயிட்டு ராபரி பண்ணு சொல்லிட்டு அவனோட ஐடியாவை கம்ப்ளீட்டா சொல்றான். அப்படி சொல்றப்ப அவன் ரொம்ப கான்பிடென்ட்டாவும் கிளியர் கட்டான ஐடியாவோட சொல்றான். சோ இந்த ஒரு ஐடியாஸ் அண்ட் இவனோட கான்பிடென்ட்டை பாக்குறப்ப அவனோட டீம் மெம்பர்ஸ் 3 பேருக்குமே நல்ல ஒரு கான்பிடென்ட் கிடைக்குது. சோ கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளால அசால்ட்டா ராபரி பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கிடைக்குது. அப்படி கிடைச்ச உடனே 1997 செப்டம்பர் மாசம் எண்ட் ஆஃப் த மந்த்ல நம்ம ராபரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் சொல்றான். அப்படி நம்ம ராபரி பண்ண போற டே ஃப்ரைடே நைட்டா இருக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரைடே நைட்டை சூஸ் பண்றதுதான் சேஃப்டி. ஏன்னா அடுத்து வரது சாட்டர்டே சண்டே இல்லையா, அது வீக்கெண்ட் அப்படின்றதுனாலயே அந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல வழக்கத்தை விட ரொம்ப கம்மியான செக்யூரிட்டி தான் இருக்கும். அதே நேரத்துல வீக்கெண்ட் டைம்ல அளவுக்கு அதிகமான கேஸ் டம்ப் பண்ணப்படுறதுனாலயே அந்த கேஸை வரவு செலவு கணக்கு பாக்குறதுக்காகவே மெயின் வால்ட்டை மேக்ஸிமம் டைம் ஓபன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. சோ அந்த ஒரு ஃப்ரீடம் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா மெயின் வால்ட்டோட கதவை நம்ம உடைக்க வேண்டிய அவசியமே வராது. ஈஸியா உள்ள இருந்து மணியை ஃபுல்லா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீம் மெம்பர்ஸ்ட சொல்றான். அப்படி சொன்ன உடனே அவ்வளவுதான மேட்டர், நம்ம அசால்ட்டா போய் ராபரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீம் மெம்பர்ஸ் 3 பேருமே சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஆலன் சிரிச்சுக்கிட்டே, நான் தரையில வரைஞ்ச இந்த சாக் பீஸ் மேப்பை மட்டுமே நம்மளால உள்ள போயிட்டு ராபரிலாம் பண்ணிட்டு வந்துட முடியாது. நம்ம உள்ள போய் ராபரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பக்காவா ப்ரிப்பேர் ஆகணும். இனிமேல் ஒவ்வொரு நாள் ஈவினிங் நீங்க வேலை முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட வீட்டுக்கு வந்துருங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் என் கேர்ள் ஃப்ரெண்டை நான் கலெக்ட் பண்ண எல்லா சிசிடிவி கேமராவோட டைமிங்ஸையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட வீட்டுல டம்மி கேமராஸ் நிறைய செட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த கேமராஸ்லாம் எப்பப்போ மானிட்டர்ல சுவிட்ச் ஆகுது, அப்படி சுவிட்ச் ஆகிறப்ப ஏற்படுற பிளாங்கான டைமிங்ல மட்டும் எப்படி நம்ம அதை கிராஸ் பண்ண போறோம் அப்படின்றதுக்கான பக்காவான ட்ரைனிங் நம்ம எடுக்கணும். அதுக்கு நீங்க வீட்டுக்கு டெய்லி வந்தா மட்டும் தான் ட்ரைனிங் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாள் டெய்லி ஈவினிங் பார்த்தா அவங்கள வர வச்சு அதுக்கேற்ற மாதிரி பக்காவா ஒவ்வொரு கேமராவும் எந்தெந்த டைம்ல கிராஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ட்ரைனிங்கை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கப்ப பார்த்தா இன்னும் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் தன்னோட டீம்மேட்ஸ் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னா நம்ம ராபரி பண்ண போறப்போ குறைஞ்சது 2 ல இருந்து 3 பேராச்சும் மெயின் வால்ட்டுக்குள்ள போனோம். அப்படி மெயின் வால்ட்டுக்குள்ள போன உடனே எக்கச்சக்கமான மணி இருக்கும். அந்த மணியை பார்த்தோன்னே மனசு அலைபாய விட்டு எல்லா மணியும் தூக்கி நம்ம மாட்டுக்கு டம்ப் பண்ணிட்டு வெளியே கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா அந்த மெயின் வால்ட்டுக்குள்ள இருக்கிற மணியில எக்கச்சக்கமான மணி புதுசா பிரிண்ட் பண்ண மணியா இருக்கும். அப்படி புதுசா பிரிண்ட் பண்ண மணியை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மள ஈஸியா ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அதுல சீரியல் நம்பர் இருக்கும். சோ நம்ம புதுசா பிரிண்ட் பண்ண பணத்துல கையை வைக்கவே கூடாது. அதுக்கு பதிலா அங்க எக்கச்சக்கமான பழைய $20 நோட்ஸ் இருக்கும். சோ அந்த நோட் இருக்கிற கட்டுகளை மட்டும் தான் நம்ம ஆட்டையை போடவே செய்யணும். ஏன்னா அதோட சீரியல் நம்பர்லாம் ரொம்ப பழைய சீரியல் நம்பரா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பழைய நோட்டை ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்றது வாய்ப்பே இல்லாத விஷயமா இருக்கும். சோ அதை மட்டும் தான் நம்ம ராபரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டீம் மெம்பர்ஸ்ட கிளியர் கட்டா சொல்லிடுறான். ஆனா என்னத்தை தான் இதை கிளியரா சொன்னாலும் பில்டிங்கை பத்தின ப்ளூ பிரிண்டை வெறும் சாக் பீஸை மட்டும் வச்சு வரைஞ்சு காமிச்சாலும் அங்க இருக்கிற பிளேசஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு ரியாலிட்டியா தன்னோட டீம் மெம்பர்ஸ் பார்த்தா மட்டும்தான் அந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்குள்ள போனோடனே உங்க பேனிக் ஆகாம இருப்பாங்க இல்லையா. சோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு நாள் பாத்தீங்கன்னா வேலை பார்க்குற அந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கே ஒரு கேமராவை கொண்டு போயிடுறான். அந்த கேமரா கொண்டு போயிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஃபன் பண்ற மாதிரி நான் உங்க எல்லாரையும் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிற மாதிரி போட்டோ எடுக்கிறான். அப்படி போட்டோ எடுக்கிற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அங்க கூட வேலை பார்க்குற எல்லாருமே ஏதோ ஜாலிக்காக போட்டோ எடுக்கிறான் அப்படின்னு நினைச்சுதான் எல்லாருமே போஸ்ட் கொடுத்து தெரிஞ்சிருக்காங்க. ஆனா நைஸா பார்த்தா அவங்கள போட்டோ எடுக்கிற மாதிரி சைட்ல இருக்கிற வால்ட் ரூம், அங்க இருக்கிற ஒவ்வொரு செக்யூரிட்டி ரூம், மானிட்டர் ரூம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு வந்துறான். அப்படி எடுத்துட்டு வந்து அந்த போட்டோஸ் தன்னோட டீம் மெம்பர்ஸ்ட காமிச்சு, இங்க பாரு அன்னைக்கு சொன்ன பாத்தீங்கன்னா அந்த ரூம் தான் இந்த ரூம், அண்ட் இதுதான் மானிட்டர் ரூம், அண்ட் இதுதான் வால்ட் ரூம் சொல்லிட்டு எல்லா போட்டோவையும் காமிக்கிறான். அது மட்டும் இல்லாம அங்க வேலை பார்க்கறதெல்லாம் யார் யாருன்ற எக்ஸாக்டான பிக்சரையும் தன்னோட டீம் மெம்பர்ஸ்ட காமிச்சிடறான். இப்படி ஆலன் தன்னோட டீமை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்பே செப்டம்பர் மாசத்தோட முதல் வாரமும் வருது. அந்த ஒரு டைம்ல ஆலனோட மண்டையில இடிய தூக்கி போடுற மாதிரி ஒரு இன்சிடென்ட்டும் நடக்குது. எஸ், அது வரைக்கும் எல்லாமே சுமூகமா தான் போயிட்டு இருக்கு. நம்ம மேல எந்த ஒரு டவுட்டும் கம்பெனிக்கு வரல அப்படின்னு தான் கம்பெனில வேலை பார்த்துட்டு சைட் பை சைட்ல ராபரிக்கு பிளானும் போட்டுட்டு இருந்தான். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் முதல் வீக் இவனை கம்பெனில இருந்து வேலையை விட்டு தூக்கிறாங்க. வேலையை விட்டு தூக்குனதுக்கு அப்புறம் எதுக்குலாம் போய் கம்பெனிட்ட கேட்க முடியாது இல்லையா. சோ வேலையை விட்டு போசனா போய் தானே ஆகணும். ஆனா அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் முடிவு பண்றான். அதுதான் இவன் அங்க வேலை பார்க்கறப்ப பாத்தீங்கன்னா 2 முக்கியமான கீஸ் இவன்ட்ட தான் இருக்கும். அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா ட்ரக் உள்ள வந்துட்டு வெளியில போற மெயின் கேட் இருக்கு பாத்தீங்களா, அதோட சாவி இவன்ட்ட தான் இருக்கும். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்ஸ் உள்ள வந்துட்டு வெளியில போற அந்த மெயின் டோரோட சாவியும் இவன்ட்ட தான் இருக்கும். சோ அந்த 2 சாவியை வேலையை விட்டு போறதுக்கு முன்னாடியே காப்பீஸ் எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவிக்கு டூப்ளிகேட் சாவியை போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரிஜினல் சாவியை கேண்ட் ஓவர் பண்ணிட்டே வர்றான். சோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் இனிமேலும் நம்ம செப்டம்பர் எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா இது வரைக்கும் நான் உள்ள இருந்துட்டு இருந்தேன், அங்க நடக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னா அங்க நடக்கிற விஷயங்களை என்னால பார்க்க முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவு வேகமா ராபரி பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்னுடைய பிளான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டீம் மெம்பர்ஸ் சொல்றான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தன்னுடைய பிளானை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி பாக்குறான். அப்படி பாக்குறப்பதான் ஆத்தாடி நம்ம 4 பேர் மட்டும் இருந்தா இவ்வளவு பெரிய ராபரி எல்லாம் பண்ணவே முடியாது, கண்டிப்பா இன்னொருத்தரோட ஹெல்ப் நமக்கு நீடன்னு சொல்லிட்டு ஒருத்தனை உள்ள கொண்டு வரான். அவனுடைய பேர் தான் தாமஸ் ஜான்சன். சோ
இவனை உள்ள கொண்டு வந்தோடனே அவனுக்கும் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கப்பே ராபரிக்கான டேட்டையும் ஆலன் பிக்ஸ் பண்றான். அதுதான் செப்டம்பர் 12, 1997. எஸ், அன்னைக்கு டே ஃப்ரைடே, அன்னைக்கு நைட் தான் நம்ம ராபரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ்ட்ட சொல்றான். அப்படி சொன்னோடனே அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யூஜின் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஆலன்ட்ட அன்னைக்கு நைட் பேசாம என் வீட்டுல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதை கேட்டோடனே ஆலனுக்குனால சொல்லுன்னு கோவம் வந்தது. ஏன்னா நம்ம எவ்வளவு பெரிய வேலை பார்க்க போறோம், அந்த டைம்ல உனக்கு பார்ட்டி கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யூஜின் ஆலன் திட்டுறான். அதுக்கு யூஜின் சிரிச்சுக்கிட்டே, டேய் நான் பார்ட்டி அரேஞ்ச் பண்றது நம்ம என்ஜாய் பண்றதுக்காக கிடையாது, நம்ம மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான்டா. இந்த பார்ட்டியை மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னு வச்சுக்கேன், என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு நம்ம ரிலேட்டிவ் எல்லாத்தையுமே கூப்பிடலாம். அப்படி கூப்பிட்டோம் அப்படின்னா எல்லாருமே பார்ட்டிக்கு வருவாங்க. அந்த பார்ட்டியில நம்மளும் இருப்போம். அங்க இருக்க எல்லாருடைய கண்களையும் நம்ம பற்றுவோம் இல்லையா, அந்த டைம்ல நம்ம தனியா போய் சரக்கடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்துட்டோம்னு வச்சுக்கேன், அப்படியே போய் ராபரியை பண்ணிட்டு வந்துடலாம். ராபரியை பண்ணிட்டு வந்து மறுபடியும் போய் பார்ட்டியில ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம பார்ட்டியில இருந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியுமே தவிர ராபரி பண்ணது யாருக்குமே தெரியாது இல்லையா. சோ சப்போஸ் போலீஸ் நம்மள 1 மாசம் 2 மாசம் கழிச்சு ட்ராக் பண்ணி வந்து பிடிச்சாலுமே ராபரி நடந்த டைம்ல நாங்க பார்ட்டியில தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸே காட்டிடலாம் இல்லையா. சோ இந்த ஒரு எவிடன்ஸ் இருந்தாலே நம்மளால ஈஸியா வெளியே வந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூஜின் சொல்றான். இந்த ஒரு ஐடியா ஆலனுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருது. சோ நீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யூஜின்ட்ட சொல்லிடுறான். சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது, நாட்களும் ஓடுது. செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியும் வருது. அன்னைக்கு டேல ஆலன் மறுபடியும் அவங்க டீம் மெம்பர்ஸை கேதர் பண்ணி அவனுடைய பிளானை ஃபைனலா கோ த்ரூ பண்றான். அப்படி கோ த்ரூ பண்றப்பதான் நம்ம டீமுக்கு 5 பேர் பத்தாது, இன்னொருத்தன் தேவை அப்படின்றதை உணர்றான். ஏன்னா நம்ம ட்ரக் எடுத்துட்டு போறோம்னா அந்த ட்ரக்கை ஓட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும். அவன் போக மிச்சம் 5 பேர் நம்மகிட்ட இருப்போம். அப்படி 5 பேர் இருந்தா உள்ள போயிட்டு கார்ட்ஸ் அண்ட் எம்ப்ளாய்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒருத்தர் இல்லாட்டினா 2 பேர் வேணும் இல்லையா. சப்போஸ் அங்க 2 பேர் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா மிச்சம் 3 பேர் இருந்தா மட்டும் தான் நம்ம நிறைய மணி அள்ள முடியும். சோ இப்போ நம்மளுக்கு 6வது ஆளா ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் சொல்றான். அப்படி சொன்னோன்னே யூஜின் பேசாம அவன் மச்சானை கூப்பிட வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னோன்னே ஆலனும் தன்னுடைய மச்சானான எரிக் பாய்ட கூப்பிடுறான். இந்த எரிக் பாய்டு பாத்தீங்கன்னா ஆலனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ண புருஷன். அவனும் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சோ இப்போ ஆலனோட டீம்ல பாத்தீங்கன்னா ஆலனோட சேர்த்து 6 பேர் இருக்காங்க. இந்த எரிக்க பாத்தீங்கன்னா ராபரி பண்றதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் டீமுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க. சோ அதனாலே அவன் கொஞ்சம் பதற்றமாவே இருக்கான். இருந்தாலும் அந்த 8 மணி நேரத்துக்குள்ளே அவங்க பிளான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இதெல்லாம் நீ பார்த்து பயப்படவே தேவையில்ல, இது எல்லாத்தையுமே நாங்க தான் பண்ண போறோம். உன் வேலை ட்ரக்ல உட்கார்ந்து இருக்கிறது, நாங்க சொல்றப்ப ட்ரக்கை உள்ள கொண்டு வரது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூல் டவுனும் பண்றாங்க. சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா யூஜின் பார்ட்டிக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே பாத்தீங்கன்னா இரவு 10 மணி ஆகுது. அந்த டைம்ல யூஜினோட வீட்டுக்கு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் வர்றாங்க. அவங்க எல்லாட்டையும் பாத்தீங்கன்னா இந்த 6 பேரோட ஃபேஸ கார்டு ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதாவது அவங்க எல்லாட்டையும் போய் பேசி இன்ட்ரோடியூஸ் ஆகிற மாதிரி இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. இரவு 11 மணி ஆகுது. அந்த டைம்ல நாங்க தனியா சரக்கடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பேரும் தனியா வந்துடுறாங்க. அப்படி வந்தோடனே யூஜின் வீட்டுக்கு பின்னாடி நிப்பாட்டு இருக்க 2 வண்டி எடுக்கிறானுங்க. அதுல ஒரு வண்டி பழைய சேடான் காரு. அந்த கார்ல ஆலனும் யூஜினும் ஏறிக்கிறானுங்க. அதுக்கடுத்து அந்த காருக்கு பின்னாடி வாடகைக்கு எடுத்த ட்ரக் இருக்கு. அந்த ட்ரக்ல மிச்சம் 4 பேர் ஏறிக்கிறானுங்க. அப்படி ஏறினோடனே வண்டியை நேரா பார்த்தனா கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் நோக்கி விடுறானுங்க. அப்படி போயிட்டு இருக்கப்பே கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு பக்கத்துல இருக்க ஒரு கார் பார்க்கிங்ல பாத்தீங்கன்னா அந்த பழைய செடான் காரை பார்க் பண்ணிட்டு ஆலனும் யூஜினும் பாத்தீங்கன்னா ட்ரக்ல ஏறிக்கிறானுங்க. அப்படி ஏறினோடனே அந்த 6 பேரும் பண்ண முதல் வேலையே தான் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் அவுத்துட்டு ஆல்ரெடி இவனுங்க வாங்கி வச்சிருந்த பிளாக் கலர் ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிறானுங்க. அந்த பிளாக் கலர் மங்கி குலா மாதிரியான மாஸ்க் எடுத்து தன்னுடைய தலை ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிடுறானுங்க. அப்படி கவர் பண்ணோடனே ட்ரக்கை நேரா கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு விடுறானுங்க. அப்படி விடுறப்ப ஆலனுக்கு இருந்த முதல் திக்கான விஷயமே அந்த மெயின் கேட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வெளியில இருக்க சிசிடிவி கேமராவா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த சிசிடிவி கேமரா எந்த டைம்ல சுவிட்ச் ஆகி பிளாங்க் ஆகும் அப்படின்ற எல்லா டீடைலும் ஆலனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன தெரிஞ்சிருந்தாலும் அந்த டைமிங்ல சின்னதா இப்போ ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா இவங்க அந்த கேட்டுக்கு முன்னாடி போறப்பே மாட்டிக்கிறாங்க இல்லையா. சோ அதனாலே இவன் வேலையில இருக்கப்ப என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறான். அப்படி இவன் வேண்டதுக்கு ஏத்த மாதிரி அங்க ஒரு மிராக்கிளும் நடக்குது. ஏன்னா அந்த சிசிடிவி கேமரா எப்பயுமே பாத்தீங்கன்னா வெளியில நோக்கி தான் திரும்பி இருக்கும். ஏன்னா வெளியில இருந்து உள்ள வர ட்ரக்கை கண்காணிக்கிறதுக்காக தான் அது வைக்கவே பட்டிருக்கு. ஆனா அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா இவங்களோட லக்குக்கு அந்த சிசிடிவி கேமராவோட ஆங்கிள் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. எஸ், அந்த கேமரா கேட்டை பார்த்து இல்லாம அந்த கம்பெனியோட பார்க்கிங் ஏரியா இருக்கும் பாத்தீங்களா, அதை நோக்கி திருப்பப்பட்டிருக்கு. இதை திருப்பி வச்சது யாரு அப்படின்றது ஆலனுக்கு நல்லாவே தெரியுது. அது வேற யாரும் கிடையாது, அந்த கம்பெனில வேலை பார்க்குற சூப்பர்வைசரா தான் இருப்பான். ஏன்னா அவன் ஒரு புது காரை வாங்கி வச்சிருக்கான். அந்த காரை யாரும் ஆட்டைய போட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த காரை நோக்கி சிசிடிவி கேமராவை தலைவர் திருப்பி வச்சிருந்திருக்காப்ல. அவன் வச்சது அவன் காருக்கா இருந்தாலும் இவங்க பணத்தை அடிக்கிறதுக்கு இது தோதுவாகி போச்சு இல்லையா. அதனாலே ஆலனுக்கு இப்பதான் பெருமூச்சே வருது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆலன் தன்னுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் ஆலன் பிளான் போட்டபடி அவங்க டீம் ராபரி பண்ணாங்களா. அப்படி ராபரி பண்றப்ப நடந்த ட்விஸ்ட் என்ன, அண்ட் இந்த ராபரி பண்றப்ப போலீஸ் பிடிச்சாங்களா, பண்ணதுக்கு அப்புறம் பிடிச்சாங்களா, இல்லாட்டினா இந்த ராபரியை பண்ணி தன்னோட லைஃபை சக்சஸ்ஃபுல்லா செம்மையா வாழ்ந்தாங்களா அப்படின்ற ரிமைனிங் ஸ்டோரியை 2 டேஸ்க்கு அப்புறம் பார்ட் 1 நம்ம பார்க்கலாம்.